ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா வீட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 3 கப்பு வீட் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1/4 கப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ரவையும் 1/4 கப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ தண்ணி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறம் கெட்டி இல்லாமல் கட்டி தட்டாமல் கரைச்சிக்கங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டால் சூப்பராக அழகாக ஒரு மொறுமொறுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கோதுமை தோசையோடு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க தோசை ஊற்றலாம்.